வெல்கம் டு ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் திப்பு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏ அண்ட் ஆன் ஆர்டிகல்ஸ், அதாவது இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் த பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏ அண்டு ஆன் அப்படின்னாலே ஒன்று அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் அது வந்து சிங்குலர் நவுனுக்கு முன்னால், கவுண்டபிள் நவுனுக்கு முன்னால் தான் அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். வேறு மற்றபடி குறிப்பாக காமன் நவுன் அண்ட் கலெக்டிவ் நவுன், இந்த ரெண்டு நவுனுக்கு முன்னால் தான் அது அந்த ஏ அல்லது ஆன் வந்து வரும். காமன் கேரக்டர்ஸ் பற்றி பேசையில் பொதுவாக வந்து ஏ பயன்படுத்துகிறோம். A lion is ferocious animal. சிங்கத்தினுடைய பயப்பட வைக்கும் தோற்றம் வந்து எல்லா சிங்கங்களுக்கும் பொதுவானது. அதனால் லயனுக்கு முன்னால் ஏ பயன்படுத்தலாம். ஒரு கதையில் ஒரு கேரக்டரை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஏ பயன்படுத்தலாம். இன்ட்ரடியூசிங் ஏ கேரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, தேர் வாஸ் ஏ டைகர் இன் ஏ ஃபாரஸ்ட். அப்புறம் திரும்ப அந்த புலியை பற்றி நம்ம பேசும்பொழுது தான் பயன்படுத்துகிறோம். முதல்ல டைகரை பற்றி பேசும்பொழுது ஏ டைகர்னு சொல்கிறோம். முதல்ல ஃபாரஸ்ட்டை பற்றி பேசும்பொழுது ஏ ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்னது அடுத்து அதை பற்றி பேசும்பொழுது வந்துடுது. அப்போ ஒரு பொருளை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு முன்னாடி ஏ ஆன் வராது. ஆன் வந்து வவல் சவுண்டுக்கு முன்னால் வரும். ஏன்னா ஒருன்னு அர்த்தம், ஆன் அப்படின்னா ஓர் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஏ டாக், ஏ கேட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா டாக்குக்கும் கேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து என்ன கிடையாது, வவல் கிடையாது. ஆனால் ஏ எலிஃபண்ட் சொல்லக்கூடாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து எலிஃபண்ட்டுக்கு இ, வவல் லெட்டர். ஸோ ஆன் எலிஃபண்ட் தான் சொல்லணும். அதே மாதிரி தான் ஆன் எக், ஆன் ஆப்பிள் தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நவுனுக்குமே முதல் எழுத்து வவல் லெட்டர், வவல் சவுண்ட். அதாவது குறிப்பாக வவல் சவுண்ட் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். வவல் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா AEIOU, இந்த 5 எழுத்து தான் வவல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்களேன், ஆன் ஆர், ஆன் எம்எல்ஏ, இது ரெண்டுலேயுமே ஆருக்கும் எம்எல்ஏவுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் லெட்டர்ஸ் கிடையாது. ஆனால் அதனுடைய சவுண்டு வந்து வவல்ஸில் இருக்குது. இப்போ அதை எப்படி சொல்கிறோம், ஆன் ஆர் அப்படின்னு சொல்கிறோம், ஆன் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறோம். எழுதும்போது லெட்டர் வேணால் அது வந்து வவல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சொல்லும் பொழுது அதனுடைய சவுண்டு பார்த்திங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சவுண்டு பார்த்திங்கன்னா ஏ சவுண்டு. எம்எல்ஏவில் ஏ சவுண்டு வருது. அப்போ ரெண்டுமே வவல்ஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ யூனிகார்ன், ஏ யூரோப்பியன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதனோட ப்ரொனன்சியேஷன் பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக யூனிகான் தான் சொல்கிறோம், யூரோப்பியன் தான் சொல்கிறோம். அதனால தான் அதுக்கு முன்னால் ஏ யூனிகான், ஏ யூரோப்பியன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் சவுண்டு வந்து ஜே சவுண்டு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ கண்ணன், ஏ நாலேஜ், ஆன் அயன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பொதுவாக வந்து ஏன் இந்த ரூல் அப்படின்னாக்கா, கண்ணன்கிறது ப்ராப்பர் நவுன், நாலேஜுங்கிறது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அயன்கிறது வந்து மெட்டீரியல் நவுன். இந்த 3 நவுனுக்கு முன்னால் எந்த ஆர்டிக்கலும் என்ன செய்யாது, வராது. அதனால் இப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆன் அட்வைஸ், ஏ ஃபர்னிச்சர், ஏ டீ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதை எப்படி சொல்கிறதுன்னா ஏ பீஸ் ஆஃப் அட்வைஸ், ஏ பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், ஏ கப் ஆஃப் டீ அப்படின்லாம் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் திப்பு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன். பாய்.